அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்முகங்கிற ஏட்டு பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிடுவாங்க. அதாவது வந்து சாமுண்டீஸ்வரிக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியோட குடும்பத்துக்கும் தீராத பகையாக இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் அவங்க அம்மா அதாவது சாமுண்டீஸ்வரியோட அம்மா செத்ததுக்கு காரணம் பாட்டியும் தாத்தாவும் தான் நினச்சிட்டு அவங்கள வந்து ஆக்கிக்கிட்டு பழியாக தேவையில்லாமலாம் பேசிகிட்ருக்குறாங்க அந்த சாமுண்டீஸ்வரி. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முத்துவேலுங்கிற அதாவது சிவனாண்டியோட சித்தப்பா தான் வந்து அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க. அதனால் காப்பியில் விஷத்தை வச்சு அவங்க அதனால தான் செத்துருவாங்க. அந்த உண்மை போஸ்ட்மாஸ்டம் பண்ணுறப்ப தெரிஞ்சவங்க உடனே வந்து சொன்ன உடனே பாட்டி வந்து ஐயோ அதை வந்து அந்த உண்மையை வந்து சாமுண்டீஸ்வரியோட சொல்ல போவாங்க. மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து ரேவதி சொல்கிறதுக்காக துப்பாக்கி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த குண்டலை வந்து முத்துவேல் வந்து கையை தட்டி விட்டு வேணுக்குனே வந்து அவரை சுட்டுருவாங்க. உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்திருப்பாங்க. அந்த சண்முகத்தை ரேவதியும் பாட்டியும் அங்கே இருப்பாங்க. எப்படியாவது அவன் பொழைச்சிக்கிட்டான்னா பரவாயில்ல, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமாங்க. ரேவதி உடனே இருந்துக்கிட்டு பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லது நடக்கும், நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, இவ்வளோ கவலைப்பட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் கண்டிப்பாக பொழைச்சிக்குவார், நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரியில் அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா அதாவது அந்த துர்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை பார்க்க ஒரு பொண்ணு வராங்க. அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து சந்திக்கணும்னு மாப்பிள்ளை செல்வத்தை பார்க்கணுங்கிறாங்க. சரின்னு வந்து பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா அவளை வந்து ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மூத்த பொண்ணு அவங்க பார்த்துருவாங்க. ரோஹிணி பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை பையன் வந்து கையை பிடிச்சி ஒரு கர்ப்பிணி இழுத்துட்டு போகிறாருன்ட்டு போய் எட்டி பார்ப்பாங்க. அங்கே வந்து ஏங்க எதுக்கு இப்போ நீ இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு நீ வேற ஒரு பிள்ளை கழுத்தில் தாலி கட்டுவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமாங்கிறாங்க. அறிவு கிட்டவளே புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, இந்த கல்யாணம் விளாட்டுக்கு பணம் கொடுக்குறேனாங்க, அதனால் நான் மாப்பிள்ளையாக நடிக்கிறேன், கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம எஸ்கேப் ஆயிடுவேன், நான் பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம், நான் சொல்கிறத நம்புங்கிறாங்க. ரோஹிணி இதையெல்லாம் கேட்டுட்டு அட பாவி, இவ்வளோ கேவலமானவனா, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறியாடா, இருடா இப்போவே போய் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா இல்லையான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு மரியாதையை அந்த இடத்த விட்டு போகணுன்னு சொல்லி அந்த கர்ப்பிணியை விரட்டினோடனே அவங்க நடந்து வந்துட்டுருக்கிறது முத்துவேல் இது எல்லாத்தையும் பார்த்துட்றான். அங்கே இருந்துட்டு ஐயோ போச்சு, நம்ம டூப்ளிகேட் மாப்பிள்ளையை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுமாட்டிருக்குது அந்த ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் நல்ல குடும்பத்தில் இருக்கிறீங்க, எப்படியாவது காப்பாற்றிடுங்க, இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த முத்துவேல் வந்து ரோஹிணியை வந்து தலையில் அடித்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. உடனே சந்திரகலா வந்தோடனே சொல்கிறாங்க, இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க, இப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி கையெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லி கட்டி வச்சு வாயில் துணியை வச்சு அடைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சந்திரகலா இவள் வெளியில் உண்மையை சொல்லக்கூடாது, அந்த மாப்பிள்ளை வந்து துர்கா காலத்தில் தாலி கட்டுற வரைக்கும் வெளியில் உண்மையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரின்னு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். உடனே கார்த்தி வந்து காரில் அங்கேருந்து வருவார். வந்த உடனே பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அதே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. பாட்டி ரேவதி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு. ஏற்கனவே ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ண வரும். உடனே ரேவதி அந்த வழியாக நடந்து போகிறவங்க பார்த்துட்டு என்ன இங்கே நின்றுட்டுருக்கிற அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டுருக்கிறப்ப ஒரு கர்ப்பிணி வந்து ரோட்டில் மயங்கி விழுந்துருச்சு அப்படிம்பாங்க. யார் அப்படிங்கிறாங்க. யார் என்னன்னு எனக்கு தெரியலம்மா, சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட வந்து இப்படி உண்மை சொன்னது சண்முகம் வந்து உண்மை சொன்னது, குண்டடிப்பட்டு கிடக்கிறது இதெல்லாம் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. பாட்டி அவங்களே கையெழுத்து போட்டு அங்கே ஒரு பக்கம் சண்முகத்துக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அவர் எந்திரிச்சு உண்மையை சொல்லுவாரா இல்லை அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமானு அங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. இங்கேடனா ரோஹிணியை வந்து அவங்க வீட்டுக்காரரு காணோம்னு தொலைவிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க சந்திரகலாவை கூப்பிட்டு சின்னத்தை ரோஹிணியை பார்த்தீங்களாங்கிறாங்க. தெரியல, எங்கேயோ ஃபோன் பேசிட்டு வெளியில் போனால் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. எங்கே போயிருப்பா அப்படின்னு ரோஹிணியை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆப்ரேஷன் சண்முகத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து கார்த்திகை ரேவதி எல்லாமே அங்கே ஆஸ்பத்திரியில் அவங்களையெல்லாம் விட்டுட்டு இங்கே மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்தோடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு, மாப்பிள்ளை வாங்க, என்னென்னமோ நடந்து போச்சு, பாட்டி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டப்பா, ஆஸ்பத்திரியிலேருந்து தான் வர்றேன்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க. ரோஹிணியை காணோம்ப்பா, நானும் தொலைவி பார்த்துட்டேன், எங்கே போனான்னு தெரிலங்கிறாங்க. இங்கே தான் இங்கே அது இல்லை, எங்கேயோ ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் போனாங்கிறாங்க, ஆனால் எங்கே போனானே தெரியலைங்கிறாங்க. ஆமாம் அக்கா எதுக்கு தேவையில்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க, என்கிட்ட சொல்லாமங்கிறாங்க. உடனே ரோஹிணியை தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி
ஒரு கதைக்களம் தான் வந்து கார்த்திகை போய்கிட்டுருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சண்முகத்துக்கு வந்து நல்ல நினைவு வந்து உயிரோடு வந்துட்டான்னா, ஒரு வேளை இவங்க 2 குடும்பமும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நவீனும் துர்காவோட கல்யாணம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.